GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு. DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த பெண் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் சேர்ந்து கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை வியாபாரம் செஞ்சு வந்தாங்க. இவருடைய அழகிய தோற்றம் காண்போரை வசீகரித்தது. யூடியூபர் ஒருவர் இவரை வீடியோ எடுத்து பதிவேற்றம் செய்யவே சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாக மாறினார் அந்த பெண். அவருடைய தோற்றத்தை வச்சு அவருக்கு மோனலிசா போஸ்லே அப்படின்னு நெட்டிசன்கள் பெயர் சூட்டியிருக்காங்க. பின்னர் செல்ஃபி வெறியர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் கும்பமேளாவிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டார் மோனலிசா. அதன் பிறகு சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக மாறிவிட்டார். யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பெரும் ரசிகர் கூட்டம் உருவாகிருச்சு. இந்த சூழல்ல விரைவில் பாலிவுட் ஹீரோயினாவும் அறிமுகமாக இருக்காரு மோனலிசா. பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தன்னுடைய புதிய படமான த டைரி ஆஃப் மணிப்பூரில் மோனலிசாவை நாயகியா நடிக்க வைக்க இருப்பதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. மேலும் இதற்காக மோனலிசாவுடைய கிராமத்துக்கு சென்று அவரை சந்திச்சிருக்காரு சனோஜ். இந்த படத்தில் நடிகர் ராஜ்குமார் ராவுடைய சகோதரர் அமித் ராவ் கதாநாயகனா நடிக்க இருக்காரு.